அதி சீக்கிரம் வெளிப்பட போகும் நம்முடைய மகிமையின் கர்த்தராம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய வீட்டுகளில் தெய்வீக சமாதானம் பெருகுவதாக. அல்லேலூயா. இந்த கடந்த நாளிலே ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானித்தோம். தேவன் விரும்பின ஒரு அத்தி மரத்தை குறித்து தியானித்தோம். மரங்களிலேயே அத்தி மரம் தேவனுக்கு ரொம்ப தேவைப்பட்டது. அத்தி மரங்களிலே அதிகமாய் கர்த்தருக்காக இயேசுவுக்காக பிரயோஜனப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அத்தி விருட்சமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கவனிக்கணும். அதனுடைய பாக்கி காரியங்களை இன்றைக்கு 2-3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சுருக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அத்தி பழத்தின் அடையினால் எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவினுடைய கேன்சர் வியாதியை கர்த்தர் சௌக்கியமாக்கினார். அல்லேலூயா. அது ஒரு விலையேற பெற்ற ஒரு பழம் அல்ல, வெரி ப்ரிஷியஸ் அண்ட் காஸ்ட்லி ஃப்ரூட் அல்ல. அது எங்கேயும் யெகூதா நாட்டில் எங்கேயும் காணப்படுகிற ஒரு மரம் தான் அத்தி மரம். அதனுடைய கனி ரொம்ப ருசியுள்ளதும் அல்ல. அத்திப்பழத்தின் கனி பழம் வந்து ஒரு பெரிய டேஸ்ட் உள்ளதும் அல்ல, ரொம்ப மதுரம் உள்ளதும் அல்ல. ஆனால் லைட்டாக ஒரு மதுரம் ஸ்வீட் இருக்கும். ரொம்ப விலையேற பெற்றதும் அல்ல. ஆமென். எல்லா மனுஷர்களும் தங்கள் வீடுகளிலே வைத்திருக்கிற அந்த பழங்கள் பழுக்கிற காலங்களிலே அதை எடுத்து வெயிலே காய போட்டு அடையாக்கி கட்டையாக்கி வீட்டிலே வைத்து கொள்ளுவார்கள். அது தேவைப்படும் போது அதை எடுத்து ஆகாரமாகவும் உட்கொள்ளுவார்கள். ஆட்டிடையர்கள் போலும் வேலைகளுக்கு போகும்போது, ஆடு மேய்க்க போகும்போது ஆடு மேய்ப்பர்களும் வனாந்தரத்தில் இருக்கிற அத்திப்பழம் அவர்களுக்கு ஒரு ஆகாரமாய் இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாள் பெத்தானியாவிலிருந்து நடந்து வரும் பொழுது அவருக்கு பசி வந்தபோது ஒரு அத்தி மரத்தை கண்டு அதில் ஏதாவது பழம் கிடைக்குமா என்று தேடினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ எங்கேயும் கிடைக்கக்கூடியது, ரொம்ப விலை குறைஞ்சது, எல்லாருக்கும் பிரயோஜனமானது, ரொம்ப ஒரு பெரிய ருசி உள்ளதல்ல, ஆனால் தேவனுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாயிருந்தது. அல்லேலூயா. அதை குறித்து நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த அத்தி மரத்தின் சுபாவம் உங்களுக்கும் எனக்கும் காணப்படுமானால் உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது, அந்த அத்திமரம் என்ன செய்தது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆதாமின்டையும் ஹவ்வாயிடையும் நக்கிரதம் மறைக்குவானாய் ஏதேன் தோட்டத்தில் ஒத்திரி மரங்கள் உண்டாயிருந்தும் அனவதி மரங்கள் உண்டாயிருந்துட்டும் அத்தி விருட்சம் மாத்திரமான தண்டை இலையை கொடுத்து ஆதாமின்டையும் ஹவ்வாயின்டையும் நக்கிரதம் மறைப்பான் சகாய்ச்சது. நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதேன் தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருந்தது. ஆனால் ஆதாம் எவ்வளோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு பிடிக்காத தவற பண்ணாங்க. மகிமை அவர்களை விட்டு போயிடுச்சு. மகிமையின் வஸ்திரம் போச்சு. அதை நம்ம ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்களுக்கு எந்த இலைதான் பயன்பட்டது தங்கள் நிர்வாணத்தை மறைப்பதற்கு? அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு வஸ்திரமாக உண்டாக்கி கொண்டார்கள். பிரியமானவர்களே, மற்றவருடைய அவமானமான காரியத்தை, மற்றவருடைய கேவலமான காரியத்தை வெளியே சொல்லுகிறவர்களாய் அல்ல, மற்றவர்களுடைய குறைகளை நாம் மறக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். குடும்பத்திலையும் ஒருத்தர் குறைகளை ஒருத்தர் மறைக்கிற மாமனாரா மாமியாரா மருமகளா அம்மாவா இருந்துட்டாலே அந்த குடும்பம் தேவனுடைய சந்தோஷமுள்ள குடும்பமா மாறிடும். ஒருவருடைய ஒருவர் அவமானத்தையும் குறைகளையும் எல்லா குற்றங்களையும், ஆமாம் அவள் அப்படி பண்ணிட்டா, அவள் இப்படி செஞ்சிட்டான், அவன் அப்படி செஞ்சிட்டா, இவ இப்படி பேசிட்டா, இவ இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லி குற்றங்களை குறைகளை சொல்லுகிற மரங்களாய் நீங்களும் நானும் காணப்படக்கூடாது. அந்த குறைகளை மறைக்கிற தேவனுடைய மரங்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, அடுத்தது நான் உங்களுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளலாம். 1-2 நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஓர்ப்பிக்குவான் ஆகிரகிக்கான அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு பாவியான மனுஷன். அவனுடைய பேர் சகாய். என்ன பேருங்க? சகாய். அவனுக்கு இயேசுவை பார்க்கணும், சகேயுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் அவன் பாவியான மனுஷன் என்று உலகத்தார் எல்லாருக்கும் தெரியும். உலகத்தார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 7ஆம் வசனம் 19:7 படிங்க. லூக்கா 19:7. போனார்கள் என்று முன்னும் கண்டை சகேயு இறங்கி போகும்போது அவங்க சொன்னது என்ன? உலகத்தில் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். மலையாளத்தில் കണ്ടവരെല്ലാം അവൻ പാപിയായ ഒരു മനുഷ്യനോട് കൂടെ പാർപ്പാൻ പോയി എന്ന് പറഞ്ഞ് പിറുപിറുത്തു. കണ്ടവർ എല്ലാം ഒരു വ്യക്തി പോലും സഹായിനെ சரி அவன் ஒன்று இயேசுவினை கண்டு மானசாந்தரப்பட்டோட்டே, அவன் ஒன்று இயேசுவை பார்க்கட்டுமே அப்படின்னு ஒருத்தரும் சொல்லலையா. எல்லாரும் முறுமுறுத்தார்களா. கண்டவர் எல்லாரும், கண்ட யாவரும் சொன்னார்களாம், இவர் பாவியான மனுஷங்கிட்ட போனார்னு. இந்த உலகம் உன்னை தள்ளலாம் மகனே, நீ ஒரு பாவின்னு ஒன்று சொல்லலாம், உன்னது ஒரு துஷ்டன்னு சொல்லலாம், நீ இது உருப்படாதவன் சொல்லலாம், நீலாம் ஏன் இயேசுவை பார்க்க வந்தன்னு சொல்லலாம், நீலாம் ஏன் ஆலயத்திற்கு போற ஆராதனைக்கு போறன்னு சொல்லலாம். எல்லாரும் முறுமுறுத்தாங்க. அவன் ரோட்ல ஓடிக்கிட்டு இருந்தான். நிறைய மரங்கள் இருந்துச்சு. ஆனா அவன் எந்த மரத்தை தான் கண்டுபிடிச்சான்? அத்திமரம் மாத்திரம் அவனை பார்த்து கூப்பிட்டுச்சுன்னு நான் எந்த சங்கல்பம், நான் என்னுடைய கற்பனையில் சொல்கிறேன். ஓடிக்கிட்டே இருக்கிறாரு சகேயு. ஓடும் பொழுது ஒரு மரம் கூட வா வா என் மேலே ஏறிக்க, இயேசு கிறிஸ்து இந்த வழியாக தான் வருவார் அப்படின்னு சொல்லி இவனுக்கு இடம் கொடுக்கல. இவன் சவிட்டி ஏறுவதற்கு இடம் கொடுக்கல, மிதித்து ஏறுவதற்கு. ஆனால் அது ஒரு அத்திமரம் இவனை கூப்பிடுவது போல இருந்தது. அத்திமரம் கூப்பிடுவது போல இருந்தது. ஓடியா 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 சகைவே, வா வா, நீ என் மேலே மிதிச்சு ஏறிக்கோ, என் மேலே உட்கார்ந்துக்கோ, இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இங்கேயே இருந்துக்கோ, இங்கே இருந்து நீ இயேசுவை கண்டுகொள்ளுகா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த அத்திமரமும் அன்னைக்கு அவனுக்கு இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாவி மனம் திரும்பி இருக்க முடியாதுங்க. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அநேகரை நமக்கு இட் இஸ் வெரி ஈஸி டு கண்டம் எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தரை நம்ம கண்டம் பண்ணுவது, நியாய தீர்ப்பு செய்து நியாயம் இது இவன் சரியில்லை, இவ சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் உருப்பட மாட்டான், இவன் துஷ்டன், இவன் பாவி, இவ பாவின்னு எல்லாரும் சொல்லிடலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவங்களை இயேசு கிறிஸ்துட்ட கொண்டு வரக்கூடியது அத்திமரம் மாத்திரம்தான். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன். திரும்ப அதனுடைய கண்டினியூஷனுக்கு ஒரு புது தலைப்பு கொடுத்தோம். அத்திமரமே நீ தேவனுக்கு, இயேசுவுக்கு தேவை. ஓ ஃபிக் ட்ரீ, ஜீசஸ் நீட்ஸ் யூ. இந்த உலகத்தில் நீ யாருக்கு தேவையோ தேவையில்லையோ, யாருக்கு நீ அவசியம் உண்டோ இல்லையோ, நீ கர்த்தாவாம் இயேசுவின் அவசியம் உள்ள ஒரு వ్యక్తిயான இந்த உலகத்தில் நீ யாருக்கு தேவையில்லைனாலும், இங்கே இருக்கிறவங்க நீ யாராவது யோசிக்கலாம், நான்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், நான் இனி யாருக்கு தேவை, என்னை யாருக்கும் வேண்டாம், என் சொத்து போதும், என் வருமானம் போதும், எல்லாம் எனக்குள்ளது போதும், என்னை யாரும் நேசிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்னை பார்த்து ஒரு மாதிரி புறக்கணித்து தள்ளுகிறார்கள், என்னை ஒதுக்கி விடு, ரிஜெக்ட் பண்ணி விடுகிறார்கள் என்று நீ நினைப்பாயானால் நீ கர்த்தருக்கு தேவையான ஒரு அத்திமரமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரயோஜனம் இல்லாத ஒரு அத்திமரமாக தெரிஞ்சாலும் உன்னை தேடி, உன் நிழலை தேடி ஒரு நாள் இயேசு வருவார். உன்னிடத்தில் பழம் தேடி இயேசு வருவார். உன்னிடத்தில் ஏறி நின்று கொண்டு இயேசுவை பார்க்க, அம்மா நான் உங்க கூட வரட்டுமா, தங்கச்சி நான் உங்க கூட வரட்டுமா, தம்பி நான் உங்க கூட வரட்டுமா, சகோதரி நான் உங்க கூட வரட்டுமா, எனக்கு இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி நீ இயேசுவுக்கு பயன்படுகிற ஒரு அத்திமரமாக கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு వ్యక్తిயும் இங்கே இல்லை. நீங்கள் எல்லாரும் ஏசப்பாவுக்கு தேவை. நீங்கள் எல்லாரும் ஏசப்பாவுக்கு தேவை. எத்தனை வயசானாலும் சரி, எவ்வளோ துன்மார்க்கனானாலும் சரி, எவ்வளோ பாவியானாலும் சரி, படித்தவங்களாலும் சரி, படிக்காதவனாலும் சரி, வயசானாலும் சரி, வாலிப பிள்ளையானாலும் சரி, நீ இயேசுவுக்கு தேவை. நீங்கள் இயேசுவுக்கு
தேவை. ஏனென்றால் இந்த அத்திமரங்களை கொண்டு கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சார்னு இன்னும் 1-2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எடுத்து படிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலும் அங்கே ஒரு மனுஷனை தேவன் உத்தமனாக பார்க்கிற சாட்சால் யகூதனாய் காணுന്ന ஒரு వ్యక్తి உண்டு. நாத்தான்வேல் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவர் எங்கே உட்கார்ற பழக்கம் உடையவராயிருந்தாராம். 1:47-48 யோகான் எழுதின சுவிசேஷம். யோகனான் 1:47-48. யோவான் அத்திமரம் என்ன பிரயோஜனப்படுது நாங்கள் பார்ப்போமானால், இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதுக்கு அவன் என்ன கேட்கிறான்னா, அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். வாய்க்கா. നഥനയേൽ തന്റെ അടുക്കൽ വരുന്നത് യേശു കണ്ടു. ഇതാ സാക്ഷാൽ ഇസ്രായേലിയൻ, ഇവനിൽ കപടമില്ല എന്ന് അവനെ കുറിച്ച് പറഞ്ഞു. നഥനയേൽ അവനോട്, എന്നെ എവിടെ വെച്ച് അറിയും എന്ന് ചോദിച്ചതിന്, ഫിലിപ്പോസ് നിന്നെ വിളിക്കും മുന്നേ നീ അത്തിയുടെ കീഴിൽ ഇരിക്കുമ്പോൾ ഞാൻ നിന്നെ കണ്ടു എന്ന് യേശു. Praise the Lord. அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு சர்டிபிகேட் என்ன தெரியுமா? இதா சாட்சால் இஸ்ராயேலின். அது தமிழ்ல என்ன அழகா சொல்லியிருக்கு பாருங்க. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். யாருக்கு பேரு? நாத்தான்வேல். யாருக்கு பேருங்க? நாத்தான்வேல். இவர் எதுக்கு கீழே இருந்து இந்த சர்டிபிகேட்டை வாங்கினாருங்க? அத்திமரத்தின் கீழே இருக்கிற சுபாவம் இருந்தது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திரும்ப இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறவங்கள சொல்றேன். பழைய நேம காலகட்டத்தில், பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை ஆராய தியானிக்க விரும்புகிறவர்கள் தங்களுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தூக்கி கொண்டு, நியாயப்பிரமாண புஸ்தகம் பெருசா இருக்கும், பழைய நியாயப்பிரமாண புஸ்தகம், அதை தூக்கி கொண்டு போய் என்ன செய்வார்களாம், வீட்டில் இருந்து பைபிள் படிக்க முடியாதுன்னு காடுகளில் எங்கேயாவது அத்திமரம் இருந்தால் அந்த அத்திமரத்திற்கு கீழே போய் உட்கார்ந்து அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானிப்பார்கள். ஏன் அத்திமரத்திற்கு கீழே போறாங்கன்னு சொன்னா, ஒன்று, அத்திமரம் மேக்சிமம் வருஷம் உள்ள அது நிழல் கொடுக்கும். வருஷம் உள்ள அது என்ன கொடுக்கும்? நல்ல அடர்த்தியாய் வாழ்ந்திருக்கக்கூடிய. 2, அத்திமரம் எப்பொழுதும் மேக்சிமம் கோடையிலும் வேனலிலும் எல்லா காலத்திலும் 2-3 பழம் அதில் உட்கார்ந்துருக்கும். அதாவது அந்த அத்திமரத்திற்கு கீழே போகிற ஒரு மனுஷன் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானித்து பசி எடுக்கும் போது அதில் இருக்கிற அத்திப்பழங்களையும் புசித்து அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து அவன் தியானித்து தேவனை தரிசிக்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா. அத்தி என்ன செய்தது? ஒரு ஒரு குள்ளனை, ஒரு துன்மார்க்கனாகிய சகேயுவை ரட்சிக்கப்பட்டவனாய் மாறுவதற்கு பிரயோஜனப்பட்டது. அவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருந்தார். சகேயுனுடைய வீடும் ரட்சிக்கப்பட்டது என்று நம்ம வாசிக்கிறோம். இங்க என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம். இந்த அத்திமரம் என்ன செய்கிறது? ஹல்லேலூயா. அது ஒரு நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷனை கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாக, அதாவது சாட்சால் ஒரு இஸ்ராயேலியனாய் மாறுவானாயிட்டு சகாயிச்சது அத்தி விருட்சமாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அத்தி எல்லா இடத்துலையும் நீங்க பைபிள் ஃபுல்லாக படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் நிறைய மரத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதிகமாக மனம் திரும்புவதற்கும் அதிகமாக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனப்படுவதற்கும் தேவன் பயன்படுத்தின ஒரே ஒரு மரம் அத்தி மரம் தான். ஆமென். ஆலயத்தில் கேதுரு மரத்தை கர்த்தர் பயன்படுத்தி இருப்பாரு. உடன்படிக்கை பெட்டிகளில் அங்க சமாகமன கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்தில் சீத்தி மரத்தை தேவன் பயன்படுத்தி இருப்பார். ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரே மரம் என்ன மரம் தாங்க? அத்தி மரம் தான். ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மறைப்பதில் இருந்து ஸ்தோத்திரம், ஒரு மனுஷனை ரட்சிக்கப்பட்டவனாய் மாற்றுவதற்கும் ஒரு மனுஷனை கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாய் மாற்றுவதற்கும் அத்தி மரம் பயன்பட்டது.
அல்லேலூயா. இன்னொருத்தரை தீர்க்கதரிசியா மாத்துறதுக்கும் அத்திமரம் பயன்பட்டது. ஒருத்தனை பிரவாச்சகனாய் மாற்றுவான் அத்தி விருட்சம் பிரயோஜனப்பட்டு. எடுத்து படிக்கலாம். ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் உண்டு. ஆமோஸின் பிரவாச்சன புஸ்தகம் 7ஆம் அத்தியாயம் 7ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமோஸ் புஸ்தகம் ஆமோஸ் 7:14 நாம் எடுத்து படிப்போமானால், அங்கே ஆமோஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசி எப்படி உருவானானா, அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தார். முதல்ல நான் சொல்லிடுறேன். அமத்சியா ராஜா காலத்தில் ஆமோஸ் என்கிற ஒரு மனுஷன், அவர் தீர்க்கதரிசி அல்ல, அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அவர் ஆடு மேய்க்கிறவராயிருந்தார். நான் நேரத்தை சொன்ன பார்த்தீங்களா, ஆடு மேய்க்கிறவங்களுக்கெல்லாம் பசி எடுத்ததுன்னா, வீட்டில் கொண்டு வந்து ஆகாரம் தீர்ந்து போச்சுன்னா எங்கே போய் தான் ஆகாரத்தை பொறுக்குவாங்க? அத்திமரத்துக்கு கீழே. அந்த அத்திமரத்திற்கு கீழே போய் இவன் தனக்கு தேவையான ஆகாரத்தை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டிருந்த, அத்திப்பழத்தை பொறுக்கி கொண்டிருந்த, ஆடுகளையும் மேய்த்து அத்திப்பழமும் பொறுக்கி கொண்டிருந்த இவனைத்தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாய் பிரவாச்சகனாய் கர்த்தர் மாற்றினார். அங்கே என்ன சொல்றாரு? 14ஆம் வசனம். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். என்ன பார்த்து நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னாருங்கிறாரு. மலையாளத்தில் ஒன்று வாங்கிக்கலாம். 14 അതിന് ആമോസ് അമസ്യാവോട്, ഞാൻ പ്രവാചകനല്ല, പ്രവാചക ശിഷ്യനുമല്ല, ഇടയനും കാട്ടത്തിപ്പഴം പെറുക്കുന്നവനുമായിരുന്നു. ഒരു ദിവസം കർത്താവ് എന്നെ ചെയ്ത്, ആടുകളെ ഞാൻ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ യഹോവ എന്നെ വിളിച്ച്, നീ ചെന്ന് പ്രവചനം പറയുക, പ്രവചിക്കുക എന്ന് പറഞ്ഞ് എന്നെ വേർതിരിച്ചു. അപ്പൊ ഇവന് വിളി ലഭിച്ച സ്ഥലം എവിടെയായിരുന്നു? എവിടെ വെച്ചായിരുന്നു കർത്താവ് ഇവനെ പ്രവാചകനായി വിളിച്ചത്? ஆடுகளை மேய்க்கும் பொழுது எதுக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது? அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து அத்திப்பழங்களை பொறுக்கி கொண்டிருந்த போது, ஆடுகளை மேய்க்கிறதும் அத்திப்பழங்களை பொறுக்கி சாப்பிடுகிறதுமாய் இருந்தவனை கர்த்தர் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலும் கர்த்தர் நம்மளை அதுக்கு தான் உண்டாக்கி வச்சிருக்காரு. யாருக்காவது ஒரு ஆளுக்கு நம்ம பிரயோஜனப்படுகிறவர்களாக இருக்கணும். யாரையாவது ஒரு ஆள், ஆஃப்டர் ஆல் ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைய, அடங்காத பிள்ளையாவது நம்ம திருத்துறவங்களா இருக்கணும். இல்லைன்னா யாரையா ஒரு ஆள் சத்தியத்தில் கொண்டு வர்றவங்களா இருக்கணும். ஆமாம், நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்காவது நம்ம அவங்கள நல்ல விசுவாசிகளாய் மாற்றுவதற்கு நம்ம பயன்படணும். ஒரு கபடு இல்லாத, களங்கம் இல்லாத உத்தமമായ பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நம்ம மாற்ற ட்ரை பண்ணணும். அதற்காக கண்ணீர் வடிக்கணும். அல்லனா குடும்பத்தில் சகோதரனையோ சகோதரியோ மகளையோ மகனையோ மருமகளையோ பேர பிள்ளைகளையோ யாருக்கோ பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதனால தான் அத்திமரம் கர்த்தருக்கு தேவை. வேற ஒருத்தருக்கும் தேவையில்லைனாலும், பெரிய பெரிய கோடீஸ்வரன்மாருக்கு அத்திப்பழங்கள் தேவையில்லை, பெரிய பெரிய ஆள்களுக்கு ஐஸ்வர்ய சம்பனன்மாருக்கு தேவையில்லை. ஆனால் ஏழைகளுக்கும் ஆடு மேய்க்கிறவர்களுக்கும் அந்த அத்திப்பழம் தேவைப்பட்டது. அல்லேலூயா. அடுத்ததாக இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அழுத்தி சொல்ல வாஞ்சிக்கிறேன். இந்த அத்திமரம் என்ன எதற்கெல்லாம் தேவன் பயன்படுத்தினாராம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அத்தியாயத்தில் 6ஆம் வசனத்தில் இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஸ்டோரி ஆஃப் ஃபிக் ட்ரீ, இல்லைன்னா பேரபிள் ஆஃப் ஃபிக் ட்ரீன்னு சொல்லலாம். ஒரு ஃபிக் ட்ரீயினுடைய உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு எஜமானுக்கு என்ன இருந்துச்சான்? ஒரு தோட்டம், திராட்சை தோட்டம் இருந்தது. என்ன இருந்துச்சுங்க? ஒருத்தர் ஓமை சொன்ன திராட்சை தோட்டத்தில் அவர் எதை நட்டிருந்தானா? ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் என்ன செஞ்சானா? தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வரும், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அப்பொழுது அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சொற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன்,
கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இது என்ன செய்யறாருன்னு சொல்றேன் நான். படிக்க மலையாளத்தில் ஒன்று வாய்க்கா. അവൻ ഈ ഉപമ പറഞ്ഞു, ഒരുത്തന് ഒരു മുന്തിരി തോട്ടത്തിൽ നട്ടിരുന്ന അത്തിവൃക്ഷമുണ്ടായിരുന്നു. അവൻ അതിൽ ഫലം തിരഞ്ഞു വന്നു, കണ്ടില്ല താനും. അവൻ തോട്ടക്കാരനോട്, ഞാൻ ഇപ്പോൾ 3 സംവത്സരമായി ഈ അത്തിയിൽ ഫലം തിരഞ്ഞു വരുന്നു, കാണുന്നില്ല താനും. അതിനെ വെട്ടിക്കളയുക, അത് നിലത്തെ നിഷ്ഫലമാക്കുന്നത് എന്തിനെ എന്ന് പറഞ്ഞു. അതിന് അവൻ, കർത്താവേ, ഞാൻ അതിന് ചുറ്റും കിളച്ചു വളമിടുവോളം ഈ ആണ്ടുകൂടെ നിൽക്കട്ടെ, മേലാൽ കായ്ച്ചില്ല എങ്കിലോ ഇല്ലെങ്കിൽ വെട്ടിക്കളയാം എന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. Praise the Lord. இங்க நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு உபமானமாக துல்லியமாக அத்தி மரத்தை தடுகிறார். திராட்சை தோட்டம் என்பது ஒரு சபையை குறிக்கும். திராட்சை தோட்டமாகிய சபையிலே அத்திமரமாகிய ஒரு மரத்தை அந்த எஜமான் நட்டிருந்தார். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும் மக்களே. அத்திமரம் தேவன் ஒரு மனுஷனுக்கு வார்னிங் கொடுப்பதற்கு, எச்சரிப்பு கொடுப்பதற்கு அத்திமரத்தை வைத்து கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த அத்திமரத்தை தான் சொல்றார். 3 வருஷமா நான் அத்திமரத்தில் என்ன தேடிட்டு வர்றேன். திராட்சை தோட்டத்தில் போனா என்ன பழத்தை தானே தேடணும்? திராட்சை தோட்டத்தில் போனால் திராட்சையை தானே, முந்திரி பழம் தானே தேடணும். முந்திரி தோட்டத்தில் போய் ஏன் இந்த எஜமான் போய் அத்தி பழத்தை தேடினாரு? ஏன் தேடினாரு? நல்ல கவனிங்க. அத்தி எப்பவுமே பழம் காய்க்கக்கூடியது. எப்பவாவது கொஞ்சம் 1-2 இருக்குமா, நிறைய இல்லைனாலும் சீசனில் நிறைய காய்க்கும். ஆனால் திராட்சை முந்திரி அப்படி கிடையாது. ஒரு சீசனில் மட்டும் வருஷத்துக்கு ஒரு இடம் தான் காய்க்கும், பாக்கி அதை கவாத்து பண்ணி விட்டுருவாங்க. அந்த முந்திரி தோட்டத்துக்கு போனீங்கன்னா தோட்டம் காஞ்சி உணங்கி போய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த சீசனில் மட்டும் போனீங்கன்னா தான் கொஞ்சம் அதில் முந்திரி கோலை கொஞ்சம் அங்கங்கே தொங்குறத பார்க்கலாம். அது முடிஞ்சிட்டுனா அங்கே அதில் ஒன்றுமே இருக்காது. அந்த இதெல்லாம் காஞ்சி உணங்கி போனது போல காணப்படும். ஆனால் அத்தி எப்பவும் பார்ப்பதற்கும் நிழல் கொடுப்பதற்கும் மனுஷனுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாயிருந்தது. அதனால தான் அந்த திராட்சை தோட்டத்தில் எதை ஒன்று நட்டு வச்சாராம். எதுக்காக? எஜமான் வந்தால் அந்த நிழலில் போய் டெய்லி என்ன செய்யணும்? உட்காரணும். உட்கார்றது மாத்திரமல்ல, அத்தி பழத்தை எடுத்து பறித்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். சோத்ராம். முந்திரி தோட்டத்தில் ரெஸ்ட் எடுப்பதற்கு, முந்திரி தோட்டத்தில் நிழல் உண்டாவதற்கு முந்திரி செடி நிழல் கொடுக்க முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முந்திரி தோட்டம்லாம் போயிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? முந்திரி தோட்டத்தில் என்ன கிடைக்காது? நிழல் கிடைக்காது, நிழல் இருக்காது. அங்கே எஜமான் அங்கே ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால முந்திரி தோட்டத்தில் இவர் எதை நட்டு வச்சிருந்தாரு? ஒரு அத்தி மரத்தை நட்டு வச்சிருந்தாரு. இவர் வந்தா, எஜமான் வந்தா என்ன செய்யணும்? சுகமா உட்கார்ந்தோ படுத்தோ ரெஸ்ட் எடுக்கணும், இளைப்பாறணும், விசிரமிக்கணும். ஸ்தோத்திரம். அதோடு கூட எப்பவும் அவர் என்ன எதிர்பார்த்தாரு? பசிக்கு 2 பழம் கிடைச்சா நல்லா இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க மக்களே. உங்களையும் என்னையும், ஸ்தோத்திரம், எப்பவும் அவர் தம்மோடு உங்களை உங்க கூட இருக்கிறதற்காக தான் உங்களை அத்தி மரமா கர்த்தர் படைச்சிருக்கார். முந்திரி தோட்டம் மாதிரின்னா சீசனுக்கு மாத்திரம் இல்லை. இயேசு என்கிற எஜமான் உங்களை அத்திமரமா வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, எப்பவும் அவர் உங்களோடு தங்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை கண்டு அவர் சந்தோஷப்பட விரும்புகிறார். உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். உங்கள் மூலமாய் தன்னுடைய ஆத்தும பசியை மாற்ற விரும்புகிறார். உங்கள் மூலமாய் ஒரு 4 நல்ல பழங்கள் தின்று திருப்தி ஆகணும்னு விரும்புகிறார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒரு உடல் சரீர பிரகாரமான பசி இல்லை. அவர் உங்க மூலமா தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை நீங்க நல்ல பலம் காய்க்கும் விருட்சமாக, அதாவது கனி கொடுக்கும் மரமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை கொண்டு உங்களை கொண்டுதான் புறஜாதிகளை அவர் வார்னிங் கொடுக்கிறார். அத்திமரத்தை, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து பல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார். பைபிளிலே பல காரியங்களுக்கு பயன்படுகிறது. ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மறைக்க பயன்படுகிறது. ஆமென். துன்மார்க்கனாகிய குள்ளனாகிய சகை மனம் திரும்புவதற்கு பயன்படுகிறது.
ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே ஒரு நல்ல ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், சாட்சால் ஒரு இஸ்ரவேலனை உண்டாக்க, களங்கமில்லாத ஒரு சீஷனை உருவாக்க அத்திமரம் பயன்பட்டது. அந்த நாத்தான்வேல் தான் பர்த்தொலமேயின்னு அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களில் ஒரு சீஷர் இந்த நாத்தான்வேல். அவருக்கு இன்னொரு பேரு பர்த்தொலமேயு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ நல்ல கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு 12 அப்போஸ்தலன் மாதிரி ஒரு அப்போஸ்தலனை உருவாக்குவதற்கு அத்திமரம் பயன்பட்டது. அமத்சியா என்கிற ஒரு ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு, ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசியாகிய ஆமோஸை மாற்றுவதற்கு அத்திமரம் பயன்பட்டது. ஏதாவது ஒன்று நம்மளும் ஆண்டவருக்காக பயன்படும் பொழுது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. அப்ப அத்திமரத்தை கொண்டு மனுஷருக்கு வார்னிங் கொடுக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, அத்திமரத்தை கொண்டு கர்த்தர் தம்முடைய வருகையை அறிவிக்கிறார். நான் எப்ப வருவேன்னு ஒரு கதை சொல்றாரு பாருங்க. லூக்கா எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரத்தில் 32 அங்கே சீஷரெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் எப்போ ஆண்டவரே வருவீங்க, அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சில காரியங்களை கேட்குறாங்க. சோத்ரா. அப்போ இயேசு கிறிஸ்து 24 நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. யுத்தங்கள் வரும், சாமங்கள் வரும், பூகம்பம் வரும், பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லா காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு கடைசியாக 32ஆம் வசனத்தில் ஒன்று சொல்கிறார். 24 மத்தாயி 24:32 அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அத்தியை நோக்கி ഒരു ഉപമ പഠിപ്പീൻ. അതിന്റെ കൊമ്പ് ഇളതായി ഇല തളിർക്കുമ്പോൾ വേനൽ അടുക്കുന്നു എന്ന് നിങ്ങൾക്ക് അറിയുന്നുവല്ലോ. അങ്ങനെ നിങ്ങൾ ഇതൊക്കെയും കാണുമ്പോൾ അവൻ അടുക്കെ വാതിൽക്കൽ തന്നെ ആയിരിക്കുന്നു എന്ന് അറിഞ്ഞുകൊള്ളുവിൻ. അവർ സമീപമായി വന്നുവിട്ടാർ என்பதை அறிந்து கொள்ள அடுக்கல் வாதில்க்கல் அவன் வന്നു യേശു എന്ന് മനസ്സിലാക്കുവിൻ. அதாவது அத்திமரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உப்புமையாக சமப்படுத்தி அவர்களுக்கு துல்லியமாக இயேசு சொல்லுகிறார். எப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் பூத்து குலுங்கி மற்ற ஜனங்களை விட பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்களோ, அத்திமரம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு, அச்சிமரம் துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு, அத்தி உலகத்தில் ஃபேமஸ் ஆயிருச்சு அப்படின்னா இயேசு வரப்போறாருன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் இல்லாமல் இந்த நாட்களில் இஸ்ரவேலை பற்றி, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து எல்லா இடங்கள்லையும் பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கு. டெய்லி இஸ்ரவேல் மக்களை பற்றி, அந்த தேசத்தை குறித்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று அவன் செய்வான், இல்லைன்னா அவனை பற்றி மற்றவங்க செய்வாங்க. இருக்கிறது 1 கோடி ஜனம் போலும் இல்லாத ஒரு நாடு இஸ்ரேல் நாடு, யூத நாடு. ஆனால் அந்த இஸ்ரவேல் நாடு இப்பொழுது உலகம் ஃபுல்லாக ஒரு பேச்சு பொருளாக மாறிவிட்டது. இஸ்ரவேல் நாட்டு தெரியாதவன் யாரும் கிடையாது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இஸ்ரேல் நாடு இப்போ நல்ல பூத்து குலுங்கி காய்ச்சி இந்த உலகத்தில் ஃபுல்லாக தன்னுடைய நான் இதோ இஸ்ரவேல்னு ஒரு நாடு இருக்கிறேன், ஒரு தேசம் இருக்கிறேன் அப்படின்னு இஸ்ரவேல் நாடு இந்த நாட்களில் பெருசாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கே சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் என்கிற அந்த அத்திமரம் பூ பூத்து காய் அது துளிர் விடும் பொழுது இளங்களை எல்லாம் தோன்றும் போது அப்படியே அத்திமரம் அப்படியே எல்லாரும் கண்ணிலை செழிப்பா பார்க்கும்போது வசந்த காலம் வேனல் வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுது உலகத்தில் துளிர்க்க ஆரம்பித்து எப்பொழுது அவர்களை குறித்து இந்த உலகம் அறிகிறதோ, அந்த ஜனங்களை குறித்து உலகம் அதிகம் பேசும்போது இயேசு 2வது முறையாய் வருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் பேசப்படணும். அவங்கள குறிச்சே செய்தி வந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பா வரும். வருதுன்னா அர்த்தம் என்னன்னா, அத்திமரம் துளிர்ச்சிருச்சுன்னு அர்த்தம், முளைச்சிட்டுன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு வாசல் அருகே வந்துட்டார்.
அடுத்து கதவை திறக்கணும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி, அதோ நான் வானத்தை ஆகாசத்தை பார்த்து கொண்டிருந்தேன், வானத்தில் ஒரு கதவு திறக்கப்பட்டது, இங்கே ஏறிவான்னு ஒரு சத்தம் கேட்டது என்பது போல இந்த நாட்களிலே ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எச்சரிப்பு, மனுஷனுக்கு வார்னிங் கொடுப்பதற்கும் அத்திமரத்தை பயன்படுத்துகிறார், மனுஷனை சீஷனா மாற்றுவதற்கு அத்திமரத்தை பயன்படுத்துகிறார், ஒரு துன்மார்க்கனை ரட்சிக்கப்பட்டவனா மாற்றுவதற்கு அத்திமரத்தை பயன்படுத்துகிறார், ஆதாமே அவளுடைய நிர்வாணத்தை மாற்றுவதற்கு அத்திமரத்தை பயன்படுத்துகிறார், எசேக்கியா ராஜாவினுடைய கேன்சர் ரோகத்தை மாற்றுவதற்கு அத்திமரத்தை பயன்படுத்துகிறார், ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆமோசை நல்லொரு தீர்க்கதரிசியாய் பிரவாச்சகனாய் மாற்றுவதற்கு அத்திமரத்தை பயன்படுத்துகிறார். இதில் ஒன்றுல கூட பிரயோஜனம் இல்லாதவனை வெட்டி அக்கினியிலே போடுவார். நீங்களோ நானோ நம்முடைய பிள்ளைகளோ மக்களோ மருமக்களோ இதில் எதிலையாவது ஒன்றுலையாவது இல்லைன்னா நீங்கள் பிள்ளையை பெற்றது நரகத்துக்காக பெற்று வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒன்று பிரயோஜனப்படணும். கடைசி அந்த அத்தி மரத்துக்கு இருந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அத்தி மரத்திற்கு இருந்த ஒரு பெரிய நல்ல கேரக்டர் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட், 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. காட்டில் உள்ள மரங்களெல்லாம் வந்து தங்களுக்கு ராஜாவாக வர வேண்டும் என்று சொல்லி பல மரங்களை கூப்பிட்டது. சோத்திரம். விருட்சங்களெல்லாம் ஒலிவு மரத்தை பார்த்து கூப்பிட்டுச்சு, அப்புறம் திராட்சை செடியை பார்த்து கூப்பிட்டுச்சு, இப்படி ஒவ்வொன்றா கூப்பிட்டு அத்தி மரத்தையும் பார்த்து நீ வந்து எங்களுக்கு எப்படி இரு, ராஜாவா இரு என்று சொன்னது. நியாயாதிபதிகள், நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 10ம் 11, 9ல் 10ம் 11 படிக்கலாமா? அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. வாய்க்கா. പിന്നെ വൃക്ഷങ്ങൾ അത്തിവൃക്ഷത്തോട് നീ വന്ന് ഞങ്ങൾക്ക് രാജാവായി ഇരിക്ക എന്ന് പറഞ്ഞു. നീ വന്ന് ഞങ്ങൾക്ക് രാജാവായി ഇരിക്ക എന്ന് പറഞ്ഞു. അതിന് അത്തിവൃക്ഷം ഒരു അഴകാവോട് ചൊല്ലുത് പാരുங்க. എന്റെ മധുരവും വിശേഷപ്പെട്ട പഴവും ഞാൻ ഉപേക്ഷിച്ച് വൃക്ഷങ്ങളുടെ മേൽ ആടുവാൻ പോകുമോ എന്ന് പറഞ്ഞു. ഇതിലെ ഉള്ള അർത്ഥം ആഴമേറിയ സത്യങ്ങൾ ഒത്തിരി ഉണ്ട്. இதில் ஆழமான சத்தியங்கள் நிறையா இருக்கு. முதல்ல பாருங்க, அத்தி மரத்திற்கு ஒரு ஆஃபர் வருது, ஒரு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் வருது. என்ன வருது? இந்த காட்டுக்கெல்லாம் நீ தான் யாரா இருக்கணும், ராஜாவா இருக்கணும் சொல்லி ஒரு ஆஃபர் வருதுங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அத்திமரம் தன்னுடைய அழைப்பை நன்றாய் புரிந்திருந்தது. അത്തിമരം തൻ്റെ വിളി, കർത്താവ് എന്നെ, ദൈവം എന്നെ എന്തിനു വേണ്ടി സൃഷ്ടിച്ചുവോ, എന്തിനു വേണ്ടി നട്ടുവച്ചിരിക്കുന്നുവോ ഈ ഭൂമിയിലെ, അതുമാത്രം എനിക്ക് മതി. എൻ്റെ വിളി എന്താണെന്ന്, എൻ്റെ ഉദ്ദേശം എന്താണെന്ന്, എന്നെ കർത്താവ് ലോകത്തിലെ സൃഷ്ടിച്ച് വെച്ചതിൻ്റെ ഉദ്ദേശം എന്തെന്ന് ഞാൻ അറിയും. அதாவது சில நேரங்களில் மக்கள் எப்போ தெரியுமா கண்ணியில் போய் மாட்டிக்கிறாங்க? அருகதை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்திற்கு, அருகதை இல்லாத ஒரு பணத்துக்கு, அருகதை இல்லாத ஒரு பைசாவுக்கு, அருகதை இல்லாத தகுதி இல்லாத ஒரு பதவி தேடி வந்தா கூட நம்ம யோசிக்கணும், இது எனக்கு அவசியமானோ. நல்லா கவனிக்கணும். தகுதி இல்லாத ஒரு, தேவை இல்லாத ஒரு, திடீர்னு ஒரு பெரிய காரியம் வருதுன்னு வச்சுக்குமே, உங்களை தேடி ஒரு ப்ரொமோஷன், அது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கும் கூடுதல், அதில் ரொம்ப நாள் நிற்க முடியாது. நம்முடைய கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். தேவையில்லாத ஒரு, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட 10 லட்சம் தான், 10 லட்சம் 20 லட்சம் எடுக்கலாம். எவனோ ஒருத்தன் வந்து ஒரு 1 கோடி ரூபா வீடை இருக்கு வாங்கிக்கன்னு சொல்கிறான்னு வச்சுக்கிடுவோமே, என்ன நடக்கும்? தானா தேடி வந்தாலும், ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், தானாக தேடி வந்தாலும் அந்த பதவி, அந்த ப்ரமோஷன், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத விவேகத்தோடு புரிந்து கொண்டது அந்த அத்திமரம். அல்லேலூயா. எனக்கு இது அவசியமானோ, ஓ
ഓ വേണ്ട വേണ്ട, എന്നെ കർത്താവ് വിളിച്ചതിൻ്റെ ഒരു ഉദ്ദേശം, എന്നെ இந்த பூமியில் கர்த்தர் வச்சிருக்கிறது எதுக்காக? நான் நல்ல பழம் கொடுக்கணும். என்ன செய்யணும்? நல்ல பழங்களை மனுஷர்களுக்கு கொடுக்கணும். அதை விட எனக்கு ஒரு பெரிய பதவியே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அத்திமரம் தன்னுடைய அழைப்பை நன்றாய் அறிந்திருந்தது. அத்திமரம் தன்னுடைய உத்தேசத்தை, பொறுப்பை உணர்ந்திருந்தது. அத்திமரம் தனக்கு தேவையில்லாத தன்னுடைய திராணிக்கும் மேலாக வருகிற ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருந்தது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்றேன், அத்திமரம் போதும் என்கிற ஒரு மனதை உடையதாயிருந்தது. എനിക്കിത് മതി എന്ന് പറയുന്ന ഒരു സ്വഭാവം അത്തിക്ക് ഉണ്ടായിരുന്നു. അലംഭാവത്തോടുകൂടെ ദൈവഭക്തി വലുതായ ആദായമെന്ന് 1 തിമോഥെയുടെ പുസ്തകം 6-ാം അധ്യായത്തിൽ നമ്മൾ വായിക്കുവാൻ സാധിക്കും. പോതും എன்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்தாத. இன்னும் அதுக்கு மேலே இருந்தா அத்தியாகிரகம். என்ன கிரகம்? அத்தியாகிரகம், அதாவது பேராசை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த முதல் கேரக்டர் இதுதான், அத்தியாகிரகம். அதாவது பேராசை இருந்துச்சு. அவர் கொடுத்திருந்தாரு 100 பழத்தில் 99 பழங்களை நீங்கள் சாப்பிடலான்னு கொடுத்துட்டு கூட அவன் ஏவாளுக்கு அதில் திருப்தி இல்லை. ஏவாளுக்கு அதில் திருப்தி இல்லை. நம்ம எப்போ தெரியுமா தப்பு பண்ணுறோம், எப்போ தெரியுமா பிரச்சனை பண்ணுறோம்? நல்ல ட்ரெஸ்ஸு 40 இருந்தால் 41வது நமக்கு வாங்கணும். எத்தனை ட்ரெஸ்ஸு நல்லது இருந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் நமக்கு நல்லது இருந்தாலும் சரி, எவ்வளவு திருப்தி இருந்தாலும் சரி, இன்னும் ஒன்று வேணும் வந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்கிறோன்னா நமக்கு தேவையில்லை. அது அத்தியாகிரகம் அல்லது பேராசை. பேராசை எப்பொழுதுமே பிரச்சனைகளை கொண்டு வரும். அத்தி மரத்திற்கு பேராசையே கிடையாது. அத்திக்கு அத்தியாகிரகம் இல்லாயிருന്നു. அத்தியாகிரகம் இல்லாத ஒரு அத்தி, பேராசை இல்லாத ஒரு அத்திமரம். கர்த்தாவே, எனக்கு சந்தோஷமாய் வாழுவதற்கு ஒரு வீடு, எனக்கு சந்தோஷமாய் வாழுவதற்கு சில கிருபைகள், எனக்கு சந்தோஷமாய் வாழுவதற்கு ஒரு ஜோலி, எனக்கு சந்தோஷமாய் வாழுவதற்கு ஒரு வருமானம், எனக்கு சந்தோஷமாய் வாழுவதற்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ள வாழ்வு, ஆமென், சமாதானம் உள்ள வாழ்வு, இது போதும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைக்கு இடமே இல்லை. அப்ப அத்திமரம் நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறது என்றால், அத்திமரம் போதும் என்கிற மனதுடனே வாழுகிற, ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க நல்லா மனசுல வச்சு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. அதனால தான் இந்த பாட்டுக்காரன் பாடுனா, அத்திமரம் துளிர் விடாமல் போனால். பாருங்க, பாட்டு கூட பாடுவதற்கு அங்கே அதை பயன்படுத்தினார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை அந்த பூமியில் நட்டு வச்சிருக்கிறார். ஒரே ஒரு முறை தான். அந்த அத்தி மரத்தை அப்புறம் வெட்டுனா அது பலன் கொடு, அப்புறம் வளராது, அது பட்டு போகும், உணங்கி போகும். நம்மளையும் ஒரே ஒரு அத்தி மரமாக வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வெளிப்படுத்துகிற அது ஆதியாகமத்திலிருந்து லூக்கா யோவான் வரைக்கும் நம்ம அத்தி மரத்தை குறித்து நிறைய காரியங்களை பார்த்தோம். நம்மளையும் தேவன் எதற்காக வைத்திருக்கிறார்? அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய தேவைக்காக கர்த்தர் நம்மை நட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ளுவோமானால் நம் மூலமாகவும் சிலர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆகையினால நீங்க எப்படிப்பட்ட அதாவது சகோதரனா, சகோதரியா, பிள்ளைகளா, ஏழையா, பணக்காரனா, படித்தவனா, படிக்காதவனா, துன்மார்க்கனா, துஷ்டனா, அல்லது குள்ளனா, அறிவில்லாதவனா, ஆட்டிடையனா, என்ன செஞ்சு கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு நீங்கள் தேவை. கர்த்தர் விரும்புகிற ஒரு அத்திமரமாக நம் வாழ்வை நாம் அர்ப்பணிப்போமானால், ஆமேன், அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமேன். இந்த நாளில் இது கொஞ்சம் ஸ்தோத்திரம், இது கிராமட்டிக்கலான ஒரு மெசேஜ். இது டைரக்டாக உங்களுக்கு நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிராமர் ரீதியில் உங்களுக்கு ஆவியான ஒரு கொடுத்த ஒரு செய்தி. என்னையும் கர்த்தாவே, நீர் நட்டு வைத்திருக்கிற நல்ல
கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். போதும் என்கிற மனதோடு வாழக்கூடியவனாக, குள்ளன்மார்களுக்கு அநேகர் உதவி செய்ய இயேசுவை காட்டக்கூடியவனாக, நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மகனாக, களங்கமில்லாத நல்ல மனுஷர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மரமாக, ஆண்டவரே இயேசுவை உமக்கும் நான் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக, தீர்க்கதரிசிகளை உருவாக்கக்கூடிய மரமாக, ரட்சிக்கப்பட்டவர்களை உருவாக்கக்கூடிய மரமாக, அநேகருடைய நிர்வாணங்களை மறைக்கத்தக்க மரமாக, அநேகரை ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அவர்களுக்கு ரட்சிப்பை காட்டி கொடுக்கிற ஒரு மரமாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என் மூலமாய் மகிமைப்படுவீராக. உமக்கு தேவையாக என்னையும் நீர் ஏற்றுக்கொள்ளும், பயன்படுத்தும் கர்த்தாவே என்று சொல்லி அவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.